சொந்தங்கள் எல்லாத்துக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். கல்லோ முள்ளோ கரடு முள்ளான பாதையோ நம்ம பாதத்தை வந்து பாதுகாக்கிறது நம்மளோட செருப்பு தான். அந்த செருப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அறந்து போச்சு. அந்த செருப்பு வாங்குறது தான் ஒரு சின்ன விளாக் மாதிரி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் செருப்பு பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் தான் இந்த ஒரு வீடியோ. மோனிஷு செருப்பு வாங்க போகுமா ப்ரோ? ப்ரோ வரியா ப்ரோ? ப்ரோ வா ப்ரோ. இவர் வந்து பார்த்தீங்கன்னா முகத்தை முடிக்கிட்டாருங்க. மனுஷன் சரியா? பரவாயில்ல. இன்னைக்கு என்ன கூப்பிட்டவனே வந்துட்டா அதிசயமாக இருக்கு. நான் நேற்றே சொன்னேன்ல மணி வேலை பார்க்க முடியாதுன்ட்டு. சரிங்க மோனிஷ் வரேங்கிறான். அப்படியே ரோடை கிராஸ் பண்ணி எவ்வளோ தூரம் மோனிஷ்? 1 கிலோமீட்டர் வருமா? அங்கே போலீஸ் கேண்டீன் இருக்குல்ல, அது பக்கத்தில் தான். பக்கத்தில் இல்லை, போலீஸ் கேண்டீன் பக்கத்தில் இல்லை, அதை தாண்டி 6 கிலோமீட்டர் போனால் தான் போலீஸ் கேண்டீனே வரும். இப்போ வந்து இட்லி என்ன போட்டு போனா போலீஸ் கேண்டீனில் என்ன இன்றைக்கி என்ன செவ்வாய் திங்கக்கிழமை தானே? அம்மா இப்போ தான் முடிஞ்சது. மதியானம் மீல்ஸு, காலையில் டிஃபனு. காலையில் கிடையாதா? காலையில் இருக்குது. காலை 3 வேளையும் தான் போலீஸ் கேண்டீன் இருக்குங்க. அங்கே வந்து விலை கொஞ்சம் கம்மி, ருசி வேறு லெவலில் இருக்குங்க. டேஸ்ட்டு வெறித்தனமாக இருக்கும். அங்கே கூட ஒரு தடவை போக முடிச்சு. எங்கே? போலீஸ் கேண்டீன் ப்ரோ பக்கத்தில். சாப்பாடு செம்மையாக இருக்கும். மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு எல்லாம் கொடுப்பான். சப்பாத்தி 10 ரூபா, ஆம்லெட் 10 ரூபா, பரோட்டா 10 ரூபா. 10 ரூபா தான். விலையும் ரொம்ப கம்மி, 10 ரூபா தான். ரொம்ப தூரமா? 1 கிலோமீட்டர். 1.5 தூங்குறது ஏன் ப்ரோ? நீ வேற நான் வந்துடுறேன். 1.5 கிலோமீட்டர் வரும். 1 கிலோமீட்டர் 1/2 மணி நேரம் ஆகும் ப்ரோ. 1/2 மணி நேரம் போறதுக்கு முக்காம என்னென்ன போடுவாங்க? சப்பாத்தி, புரோட்டா எல்லாமே போடுவாங்க ப்ரோ. ஹோட்டலில் உள்ளது எல்லாமே. சாப்பாடுமா? எவ்வளோ மீன் குழம்பா? மீன் குழம்புலாம் ஃப்ரீ தான். சரிங்க மக்களே, இப்போ பொதுவாக ஒரு இட்லின்னு ஒன்று எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து எல்லோரும் கண்டிப்பாக யோசிச்சிருப்போம், எப்படி இதை ஃபஸ்ட்டு இட்லின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, இதுக்கு ஏன் இட்லின்னு யார் பேர் வச்சுருப்பா அப்படின்ட்டு. அதே மாதிரி செருப்பை யார் கண்டுபிடிச்சா, செருப்புன்னு யார் பேர் வச்சா அப்படின்னு எனக்குமே அந்த ஐடியா தோணுச்சு. அதனால் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை தேடினேன். நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செருப்பு பிறந்த கதை. அந்த காலத்தில் வந்து, அந்த காலத்தில் இல்லை இந்த காலத்துலேயுமே எல்லோரும் வயலுக்கு போகிறது வழக்கம்தான். அப்படி ஒரு நாள் மன்னர் வந்து தோட்டத்துக்கு போகும்போது காலில் வந்து நெறிஞ்சு முள் குத்திருச்சுங்க. அன்னையிலேருந்து மன்னர் எங்கிட்டு நடந்தாலும் அந்த கம்பளம் இருக்குல்ல, கம்பளம்னா அந்த சிவப்பு கம்பளி, அதாவது ஃபங்க்ஷனில் கீழே விற்பாங்கல்ல மேட்டு, அந்த மேட்டை விரித்து தான் அதுக்கப்புறம் தான் மன்னர் நடக்க வச்சுருக்காங்க. வந்து அந்த அந்த அரண்மனையில் இருக்கிற ஊழியருக்கு அதுதான் வேலையே. அந்த மேட்டை சுருட்டுறது, விரிக்கிறது, இதுதான் வேலையே. அவருக்கு ரொம்ப அழுத்து போச்சு. நடாது இதெல்லாம் ஒரு வேலையாடா, சுருட்டுறது விற்கிறது அப்படின்ட்டு. வேறு வழி இல்லாமல் வேலையும் விட்டுட்டோம்னா வயிற்று குழப்புக்கு என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு சலிச்சுக்கிட்டு வேண்டாம் இருப்பதுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறமேட்டு முடியலை. அப்புறம் கஷ்டத்தை வந்து வீட்டில் சொல்லிட்டாப்புல ஆள். அவங்க புள்ள குடியெல்லாம் இருக்காங்கல்ல, பொண்டாட்டி பிள்ளைகிட்ட சொல்லிட்டோன்னா மகனும் மகளும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க ஆரம்பித்தாங்க. பெருமாள் கோயில் தானே போனீங்க? யோசிக்க ஆரம்பித்தாங்க. இல்லை பெருமாள் கோயில் தானே போனீங்க? இருங்க நேத்தா? ஆமாம் ப்ரோ, நம்ம இப்போ இங்கிட்டு போகிறோம் ப்ரோ. தெரியாதெல்லாம் சொல்கிறீங்க ப்ரோ. இருப்புற கதை ஓடிக்கிட்டு இருக்கு. சனிக்கிழமை பெருமாள் கோயில் போகணும், எனக்கே தெரியாது. மகனும் மகளும் வந்து சேர்ந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க. என்ன அப்படின்னா, கல்லோ முள்ளோ காலில் தானே குத்துது, தலைக்கவசம் இருக்கிற மாதிரி காலுக்கு ஒரு கவசம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மகனும் மகளும் வந்து ஒரு முடிவு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கே இந்த யோசனை அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் போயிட்டு மன்னர்கிட்ட சொல்லியிருக்காரு. மன்னருக்கும் பிடிச்சி போச்சு. அப்புறம் மன்னருக்குலாம் அந்த காலத்தில் ட்ரெஸ்ஸு தைப்பாங்க பார்த்தீங்களா, ஆடைகள் கலைஞர்கள். அவங்கள்ட்ட சொன்னோன்னா அந்த கம்பளியில் காலை வைக்க சொல்லி மன்னரை அப்படியே கிழிச்சு அப்படி இப்படின்னு போட்டு நல்லா முடிச்சு போகிற மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் மன்னருக்கு மட்டும் இல்லை மக்களுக்குமே சேர்ந்து அது மாதிரி செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. செருப்புன்னு எப்படி பேர் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செருனா பாதமாங்க அந்த காலத்தில் தூய தமிழில். அந்த பாதத்தின் பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் செருவும் கடைசியாக இப்போயும் தூக்கி போட்டு செருப்பு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ வந்து ரோடு கிராஸ் பண்ணணுங்க. ப்ரோ வா ப்ரோ. எங்கே ப்ரோ ஆளே? ரோடு கிராஸ் பண்ணணுங்க. அங்கிட்டு போகணும் ப்ரோ. அதுக்குள்ளே இல்லை, இங்கிட்டு போகணும். பாருங்க சென்னையில் வண்டியை பாருங்கள், அந்த பக்கம் வாயா என்னையா அது
சரி சரி ஓகே ஓகே. இல்லை இங்கிட்டு தான் போகணும், அங்கே கிராஸ் பண்ணிட்டு போவோம். அதான் கிராஸ் பண்ணிட்டேன்னா போலாம். ஏ போயிருக்கலாம் முனிசு. மாட்டான் ஆட்டாக்காரன் தீடுவான். முன்னாடி பஸ்காரன் வரான்ல. மோனிஸ் என்ன ஜிம்பாய் மாதிரி வந்திருக்கா? மக்களே ஒரு வழியாக ரோடு கிராஸ் பண்ணிட்டாங்க. ஜிம்முக்கு போகலான்னு ஆள் ஜிம்பாடிங்க. முன்னாடியே ஜிம்முக்கு போயிருக்கியா? எத்தனை மாதம் போயிட்டு அப்புறம் வீட்டில் 4 மாதம். 1 மாதம், வீட்டில் 4 மாதமா? 5 மாதமா? என்ன ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிச்சா ஜிம்முக்கு போயிட்டு? கிடைச்சாங்க எதுவுமே சொல்கிறா? நம்ம நண்பர் அப்படி தான் ஜிம்முக்கு போயிருக்காப்புல. 1 மாதம் ஆச்சு, எங்கே எடுத்தோடனே முடிவு கிடைக்காது அப்படிங்கிறாப்புல. ஏங்க ஒரு மாதத்தில் ஒரு கொஞ்சமாவது கூட டிஃப்ரெண்ட் தெரியாதாண்ணா? இது பரவாயில்ல விடுங்க. 1 மாதத்தில் தெரியாதா? போனால் உடம்புல ஜிம்முக்கு போகிறோன்றது அர்த்தம் தெரியும். ஓ கிட்டத்தட்ட டெய்லி ஞாயிற்றுக்கிழமை, அவ்வளோதான். டெய்லி ஞாயிற்றுக்கிழமையில வேலை பார்க்குறோம். 2 பேருமே காலையில் சாப்பிட பண்ணுறாங்க மக்களே. ஏன் சாப்பிட்டு தான் மக்களே போகிறேன். அவரு போகல. எங்கே போலீஸ் அண்ணி போறியா? அப்புறம் நாங்களே எங்களாம் விட்டு போறியா? இதுதானே முதல்ல தெரியல. ஆமாம், இன்றைக்கி என்ன திங்கக்கிழமை தான், ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்காது. வெயில் அநியாயம் போடுகிறான். சா மெடிக்கலா இருக்கும் ப்ரோ, வாங்கிக்கலாம். என்ன முனிசு, எப்போ பார்த்தாலும் செல்லு தான் முனிசு. உலகம் வந்து இந்த கையளவு மொபைல் ஃபோன்லேயே அடங்கி கிடக்குங்க. நான் சென்னையில் ஒருத்தன் ஒரு வந்து சென்னையில் ஒருத்தர் ஃபோனை நோண்டிட்டு தான் சுற்றுவான். வண்டியில் போகிறவனே ஃபோனை வச்சு தான் போவான். நான் பார்க்குறேன் வண்டியில் எப்படி ஜியோ ஹாட்ஸ்டார் போயிட்டு இருக்குது. ஃபோன் ஹோல்டரில் ஜியோ ஹாட்ஸ்டார் அதை பார்த்துக்கிட்டே போகிறாங்கள. ஆமாம். ஐயே என்ன கேட்க போகிறான்? இதெல்லாம் முடிச்சுங்க வேணா அட்டை தண்டி இருக்குது. பாருங்க ட்ரெயினுங்க. நமக்கு வாழ்க்கையே சோதனையாக இருக்குன்னு பார்த்தா அந்த செருப்புமே சோதனை பண்ணுதுங்க. மாதம் மாதம் ஒரு செருப்பு வாங்குற மாதிரி ஆகி போயிடுது. அப்படியே அதுக்கு ஒரு கவிதை கூட இருக்குது மனுஷி. அறுபடாமலேயே புறக்கணிக்கப்படுகிறது மற்றொரு செருப்பு. ஒரு செருப்பு தானே இருந்திருக்கு, நல்லா இருக்கிற செருப்பு சேர்த்து தானே தூக்கி போடுவோம். அது வந்து மனுஷங்களுக்குமே பொருந்துற மாதிரி நான் வந்து இதெல்லாம் பார்த்துருக்கேன் போஸ்டெல்லாம். உண்மையிலே அது ஒரு நல்ல கவிதைங்க. சரின்ட்டு நம்ம ஏன் அதையும் பிஞ்சிருச்சு, அதை எதுக்கு நம்ம தூக்கி போடணும் அப்படின்ட்டு மறுபடியும் தைச்செல்லாம் போட்டுக்கிட்டு தாங்க அதையும் ஒரு வீடியோ போட்டேன். ஆனால் கடைசியில் தைச்ச செருப்பும் இருந்துருச்சு, தைக்காத செருப்பும் இருந்துருச்சு. அதனால தான் வேறு வழி இல்லாமல் புது செருப்பு வாங்க போயிட்டுருக்கோம். இதுவும் அருவா தாங்க. ஏன்னா நம்ம பார்க்குற வேலை அப்படி வந்துச்சு. ஏன்னா தண்ணியிலே இருக்கிறதுனால அது டக்குனே இத்து போயிருதுங்க செருப்பு. செருப்பெல்லாம் குறை சொல்ல முடியாது, தண்ணியில் இருக்கிறதுனால அது ஊறி ஊறி அது அழுத்தம் ஊதில் அது பிஞ்சுக்கிட்டு வருது. 2 நாள் நம்ம போட்டேன், அதுக்கே செருப்பு பிஞ்சு போச்சு. சொல்லுவான் தண்ணியிலே செருப்பு பிஞ்ச போது டெய்லி கழட்டி எடுத்துட்டு வேலை பார்த்தேன். 2 நாள் கால் அடியில் பிடிச்சி போட்டேன். செப்பல் போயிட்டான். அதை வந்து காசுக்கு ஏற்ற தோசை அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி அந்த ஒரு பொருளோட விலையை பொறுத்து தான் அந்த பொருளோட தரமுமே இருக்கும். பார்த்து வாங்கினேன். இது 300 ரூபாயா? ஆமாம், பயங்கரமான பாருங்க. தேயில அந்த நார் தான், அந்த வார் தான் டக்குன்னு இருந்துருது. கீழே தேயெல்லாம் முடியுது, அந்த வார் தான் டக்குன்னு இருந்துருது.
வாரே முதல்ல வைக்க முடியாது, சக்கரை போயிருந்தா கூட பரவாயில்ல. என்ன அது கிராண்ட் ஓப்பனிங்கு மீதி லா அப்படின்னா இப்போ வக்கீல்லாம் தேவையில்ல, வக்கீல்லாம் நீங்கள் போயிட்டு அங்கே பார்க்கலாம். அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது கன்சல்ட் பண்ணுவாங்க. பரவாயில்லையா? எவ்வளோ தூரம்யா? இந்த அவ்வளோதான் கிடைக்கும், லெஃப்ட் எடுக்கணும் அவ்வளோதான். நம்ம ட்ரெயின் இவர் இப்போ ஏதோ கிராண்ட் ஓப்பனிங் சொல்லுவாங்க கேட்டார். வக்கீல்லாம் இருக்கிறானுங்களா, வக்கீலுக்கும் ஒரு இடம், கோர்ட்டுக்கு வெளியே டேபிள் போட்டு உட்காந்துருப்பானுங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தனி ஆஃபீஸ், அவங்களே வாடகை கொடுத்து அவங்களே எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது. அவங்க தான் ஓனர். அவங்களுக்கு கீழே வந்து ஒரு 4 பேர் இருப்பாங்க, 4 பேர் 5 பேர். அவங்கக்கிட்ட தேவையில்லாத கேஸ்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம இதில் வந்து இது பண்ணிடுவோம், முக்கியமான கேஸ்லாம் மட்டும் இவங்க எடுத்துக்கோங்க. ஆனால் கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இந்த மெட்ரோ ட்ரெயின் வேலையெல்லாம் போயிட்டுருக்கு, பின்னாடி தெரியும், பின்னாடி பார்த்தா தெரியும், பாலம் வேலையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து மெட்ரோ ட்ரெயினுக்காக போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியுங்க, அந்த ஐயாட்ட தான் நம்ம வந்து செருப்பு தைச்சோம், தைச்சி போட்டுக்கிட்டோம். அவர் நல்லா தான் தைச்சி கொடுத்தாரு. அது செருப்பு அதான் நம்ம வச்சுக்கிறத பொறுத்து எதுவாக இருந்தாலும். போயிடலாமா? நம்மளுக்கு போகிறான். இது என்ன ஒரு மனுஷு? கரையர் கோயில் தெரு. இப்போ வந்து கரையர் கோயில் தெருக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அந்த ரோடு போனீங்கன்னா சென்ட் தாமஸ் ரோடு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கத்திப்பாறை ஜங்ஷன் இருக்கு. எல்லாம் ஆனால் 1/2 கிலோமீட்டர். இந்த மாதம் எப்போ நம்ம லீவ் போடுவீங்க? நான் தான் ஒரு லீவ் சொல்லுங்கள். நான் தான் போட்டேன் ப்ரோ. 6 லீவ் எடுத்துட்டேன் ப்ரோ. அடுத்த மாதம் ஓகே தான். 6 லீவ் 5 லீவ் எடுத்துட்டேன் ப்ரோ. அடுத்த மாதம் கேட்குறேன் நண்பா. அடுத்த மாதமா? அடுத்த மாதம் நார்த்தாமலை திருவிழா இருக்குது, திருவிழாவுக்கு போகணும். இங்கே தான் ப்ரோ. ஒரு நாள் எப்போ லீவ் எடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். பார்த்தா இது அடுத்த வாரத்தில். அடுத்த இதாங்க செருப்பு கடைக்கு வந்துட்டோம். அடுத்த வாரத்தில் மாதம் பிறந்துடும். எப்போ லீவ் எடுப்பீங்க? ஏன் சொல்லு, ஒன்றா போய் இங்கிட்டு போகணுமா? சம்பளம் வரப்போ எடுத்துக்கலாமா? 10ஆம் தேதி. சரி. 9ஆம் தேதி திங்கக்கிழமை. சரி, இங்கே தான் ப்ரோ செருப்பு எடுக்கிறது. எங்கே போகிறோம்? நீ போறியா? சாப்பிட போறியா? சுத்தமாக காசு இல்லை, சம்பளம் எங்கே? நீ சாப்பிட போறியா? 2 பேருமே? சரி, சாப்பிட்டு வாங்க. நான் வாங்கிடுவேன். நான் சாப்பிட்டேன் ப்ரோ, நெசமாக சாப்பிட்டேன். வாங்க சம்பளம் வாங்கிட்டு போகலாம். ப்ரோ சாப்பிட்டேன் ப்ரோ, என்னால் சாப்பிட முடியாது. வாங்க. தெரியல, சவுண்டு டைம் தான் நான் முன்னாடி டைம் பார்த்துருக்கேன் காலையில். போயிட்டு வருவோம். இல்லை ப்ரோ, நெசமா சவுண்டு டைம் தான் நான் டைம் பார்த்தது. எனக்கு தெரியல சரியா, அது எவ்வளோ நான் பேசுகிற கொடுத்து. மாதம் செருப்பு வாங்குறதுக்கு நம்ம அண்ணன் கடைக்கு நம்ம எப்போதும் வந்துடுறோம். நண்பா, உன் வீடியோ வந்து அண்ணன் பார்த்துக்கிட்டே இருக்காரா நண்பா, தூத்துக்குடியில் இருக்காரா அப்படின்னு கேட்டாப்புல. அவரே கேட்டார். பரவாயில்லைங்க, எங்களெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்களே, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். வந்து எங்கேண்ணா இது? எந்த ஏரியாண்ணா? இது பட் ரோடு. பட் ரோடு. கடை பேர் ராயல் வாட்டர். ராயல் வாட்டர். இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க, நம்ம செருப்பு வாங்க வர்றோம் பார்த்துட்டு. ஆனால் நல்லாயிருக்கு. அண்ணன் மனசுக்கே வரலாங்க இந்த கடைக்கு. செருப்பு தான் நாங்கள் வச்சுக்கிறத பொறுத்து தானே செருப்பு உழைக்கும், காசுக்கேற்ற தோசை அப்படிம்பாங்க. சரிங்க, 150 ரூபாய்க்கு அண்ணன்ட்ட வந்து செருப்பு வாங்கிட்டோம். சரிண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரி பார்ப்போண்ணே. மக்களே, ஒரு வேலையை வந்து செருப்பு வாங்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். நம்ம ரூம்மேட் 2 பேருமே சாப்பிட்லங்க. அதனால் அந்த போலீஸ் கேன்டீன் சொன்னோம் பார்த்தீங்களா நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில், அந்த போலீஸ் கேன்டீனை வந்து உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறோம். சாப்பாடு இருந்தால் 2 பேர்த்தையும் சாப்பிட விடுவோம். சாப்பிட்டோம், நம்ம வெயிட் பண்ணுவோம். நான் வந்து சாப்பிட்டேங்க, நான் வந்து மெஸ்லேயே சாப்பிட்டேன். அதனால் நம்மளால முடியாது மனுஷு. மதிய சாப்பாடு சாப்பிட்டுருக்கீங்களா? மதியான சாப்பாடு இப்போ காலை சாப்பாடு சாப்பிட்டு 1/2 மணி நேரம் நினச்சேவா? மதிய சாப்பாடு போகிற நான் வந்துச்சுங்க.
பரவாயில்ல பகலில் நல்லா தெரியுதுல, இருட்டில் நம்ம வந்ததுனால சத்தியமாக இடம் தெரியுது. பகலில் கூட ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு தெரிஞ்சுக்கலாம். அதான் இருட்டிலே தான் வளைஞ்சு நெளிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு. நடக்கிறதே தெரியாது, போயிட்டே இருக்கும். இங்கே ஒரு மனுஷ கோயில்லாம் இருக்குது. என்ன கோயில்? கோயில் இருக்குது அவ்வளோதான் எனக்கு தெரியும். நான் ராத்திரி கோயில் மட்டும் லைட்டு போடுறத மட்டும் பார்த்துருக்கேன். அவ்வளோ இங்கெல்லாம் ரோடு நிறைய பிரியுது. வேறு ரோடு போகுது, பெரிய ரோடு. பகலில் நிறைய தெரியும். தெரியாம உனக்கு 2 கிலோமீட்டர் ஆகும். 6 கிலோமீட்டர் தான் தெரியும் உனக்கு. நான் இன்னும் போகணும் சொல்கிறேன். 1 கிலோமீட்டர் வராது. 1 கிலோமீட்டர் 1.5 வரும்னு நான் சொன்னேன். ராத்திரி வந்து பாருங்க, நம்ம பக்கத்தில் முதல் வரும் தானே. ஆமாம் இதான் ஃபஸ்ட் டைம். யாருமே பகலில் வந்து நாங்கள் நைட்டில் நிறைய தடவை வந்திருக்கோம் ப்ரோ, பகலில் தான் ஃபஸ்ட் டைமு. நைட் அப்படியே இழுத்துக்கிட்டே போகும் ரோடு. எத்தனை மணிக்கு? 2 பேர் தான் இருப்பீங்களா? நிறைய பேர் வரும் ப்ரோ. அது 5 பேர் 6 பேர் வரும். அவர் சேர்ந்து இது எனக்கு ஞாபகம் வரும். அந்த ஃப்ளிப்கார்ட் ஆர்டரு போட்டு அது மறக்கவே இல்லை. கடை பேரை வேலை போட்டுச்சு. இங்கே தான் இருக்குதான் கடை தர்றாங்க. அதான் கறிக்கடை தெருக்கு கறிக்கடை. இது ஒரு கறிக்கடை. ஒரு வழியாக செருப்பு வாங்கி நடந்து போயிட்டுருக்கோங்க. புது செருப்பு நல்லா தான் இருக்குது. அப்புறம் 2 நாள் கழித்து பார்த்தா தான் அதோட செட்டையெல்லாம் காமிக்கும். ஐயோ, வாரம் முடிஞ்சு நாளைக்கு தான் லீவு தராங்க. மதியம் சொல்லிட்டு பார்த்துருந்தேன்னா அப்படியே பேக் எடுத்துட்டு கிளம்பி போயிருப்பேன். கோயம்பேடு நாளைக்கு கிளம்புறீங்களா ஊருக்கு? யார்? கோயம்பேடு எங்களுக்கு இங்கே ப்ரோ. கோயம்பேடா கிளம்பேடா? கோயம்பேடு தானே. சரிங்க சொல்லுங்கள். மெட்ரோ பிடிச்சாலும் கோயம்பேடு மார்க்கெட் போயிடுவீங்க. மெட்ரோவில் க்ரீன் லைன் இருக்கும், பச்சை கலர் வெளி போகிறது. அதில் பிடிச்சிங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட் இருந்து போய் விட்டுருவோம். திருநெல்வேலிக்கு முன்னாடி ரெஸ்ட் இல்லை. ஏன் போயிடலாம் ப்ரோ, எவ்வளோ நேரம் ஆகுது? இவரை கேளுங்க, கழிச்சுமே மாட்டார். போனா நோண்டி கிடப்பேன். அப்படியே வச்சு மதியம் லேட்டாக போவேன். ஹிந்தியா மலையாளமா? எனக்கும் மலையாளம். உங்கள் ஊர் எங்கே இருக்கு? எங்கே எந்த ஏரியா? இல்லையா வீடு அங்கே இருக்கு, சொந்த வீடா? பிறந்த வாழ்ந்தெல்லாம் அங்கே தான். கோயம்பேடு தாண்டி வரும். 20 ரூபாய்க்கெல்லாம் பிரியாணி இருக்கா? பரவாயில்லையே. பிரிஞ்சியா? வந்துட்டாங்க. ஓ, நான்லாம் தனியாக வந்து எனக்குலாம் ஒரு மாரி தெரியாது. நான் சாடி ஏதாவது பேர் சத்தியமாக. நானே சுத்த மாட்டேன். இவங்க போனாங்க சுற்றுறாங்க பார்க்குறாங்க, அவங்களோட வருவேன். மவுண்ட் ஏஆர் ரெஸ்டாரண்ட் வெஜ்ஜு அண்டு நான்வெஜ்ஜா மக்களே. நம்ம சொன்ன போலீஸ் கேண்டீன் வந்து இதுதாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், மவுண்ட்டு ஏஆர் ரெஸ்டாரண்ட்டு வெஜ்ஜு அண்டு நான்வெஜ்ஜு ரெண்டுமே இருக்குது. இங்கே இதில் உள்ள இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இருங்க அதெல்லாம் காமிக்கிறேன். இட்லி, பொங்கல், வடை, பூரி. மக்களே பார்த்தீங்கன்னா இதில் வந்து அட்டவணையை போட்டிருக்காங்க. டேட்டு 23/2/2026 இன்றைய உணவு பட்டியல். காலை இட்லி, பொங்கல், வடை, பூரி, கிழங்கு, கல் தோசை, நைஸ் தோசை, முட்டை தோசை, சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னி. மதியம் வந்து சைவ சாப்பாடு, அசைவ சாப்பாடு, சிக்கன் கிரேவி, முட்டை கிரேவி, முட்டை மீன் வறுவல், மீன் குழம்பு, வத்த குழம்பு, கூட்டு, ரசம், மோர், அப்பளம்,
இரவு வந்து இடியாப்பம், தேங்காய் பால், சப்பாத்தி, புரோட்டா, கல் தோசை, ஐஸ் தோசை, முட்டை தோசை, சாம்பார், கார சட்னி, மட்டன் குருமா. அதாங்க. ஆனால் இடம்லாம் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இதை ஹேண்ட் வாஷ் பண்ணுறது. என்னாச்சு மோனிஸு? இருக்காமா? சாப்பாடு இருக்காமா? போய் கேளு மோனிஸு ஃபஸ்ட்டு இருக்கானே. தண்ணீரை வீணாக்காதீர்கள், பூர்ணா வாங்குவோம், விவசாயம் சேவ் வாட்டர். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் வந்து நைட் டைமில் வந்து சரியான கும்பலாக இருக்குங்க. இப்போ வந்து காலைங்கிறதுனால கும்பல் இல்லை அவ்வளோவா. அதுவும் இல்லாமல் மணி ஆயிடுச்சு, மணி 11 மணிக்கிட்ட ஆகுது. இது சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்கு, அங்கிட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷனா? ஆமாங்க, இந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனு, பெட்ரோல் பங்க்கு. இந்த பெட்ரோல் பங்க் வந்து போலீஸ்க்கு மட்டும் நினைக்கிறேங்க. எல்லாமே ஒரு போலீஸ் ஜீப்பு, போலீஸ் காராக நிற்கிது. போலீஸ் என்னாச்சு? கல்தோசை மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஃபன் வந்து கல்தோசை மட்டும்தாங்க இருக்கான். ஏன் ப்ரோ கல்தோசை பிடிக்காதா? சாப்பாடு இல்லையா மக்களே? ஒரு வேளை வந்து சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. இங்கே வந்து போலீஸ் கேண்டீனில் வந்து வேலை பார்க்குறவங்க எல்லாமே போலீஸ் தாங்க. அது வந்து மாஸ்டராக இருக்கட்டும் சரி, அது பாத்திரம் கழுவுறது அது எப்படி முடிச்சு அதுக்கு தனியாக ஆள் இருக்குமோ? நம்ம தான் பாத்திரம் கழுவி வைக்கிறோம். இங்கே போலீஸ் கேண்டீனில் அதான் ஆள் இருக்கும். அவங்க ஆள் இருப்பாங்க தானே. மற்றபடி இந்த சமைக்கிறது, சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே வந்து போலீஸ் தாங்க. உண்மையில் அவங்க வந்து ட்ரைனிங்கெல்லாம் முடிக்கும்போது சரி நம்ம போலீஸு ஸ்டேஷனில் அப்படி இப்படின்ட்டு நினச்சி வந்திருப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு மனசை மாற்றிக்கிட்டு இப்படியெல்லாம் வேலை பார்க்குறாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சுங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் பார்த்துக்கிருந்தேங்க. அது என்ன ரீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிஸ்டர் டான்ஜி அப்படின்னு ஒரு டாக்டர் கூட காமெடியாக வீடியோ போடுவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து மோட்டிவேஷனுக்காக ஒன்று போட்டிருந்தாரு. ஒருத்தர் வந்து இந்த வைரெல்லாம் ஊதி அந்த தக்காளி தோல் இதெல்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ரீல்ஸை வந்து இருந்துச்சுங்க. கரெக்டாக அவர் வந்து ஒரு போலீஸ் அண்ணன் வந்து நான் பார்த்துருந்ததை அவரும் பார்த்துட்டாரு. கமெண்ட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்பா தம்பி அப்படின்ட்டு சொன்னார். நான் பார்த்தேன், இதை சொன்னால் நம்மளை பைத்தியக்காரன் அப்படிம்பாங்க அப்படின்னாங்க சார், போட்டிருக்காங்க சார் அப்படின்னு. சரி நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்றியா அப்படின்னு கேட்டார். கேளுங்க சார் அப்படின்னு. இது உண்மையாக பொய்யான்னு கேட்டார். நான் என்னன்னு தெரில, சரின்ட்டு நான் பொய்ன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இல்லை உண்மை தான் அப்படின்னாரு. எப்படிங்க சார் அப்படின்னா, அப்புறம் எப்படி அது பண்ணோன்னா சரியாகுது அப்படின்னு கேட்டார். நம்ம வந்து அது மனசு ஒத்துக்கிடுச்சு சார். இப்போ வந்து நம்ம வந்து காசு கொடுத்து இதை பண்ணுறோம், சரி அது வந்துருச்சு சரியாச்சு அப்படின்ட்டு நம்ம மனசை வந்து நல்லாப்படுத்திக்கிட்டு சரியாச்சு அப்படின்ட்டு இருக்கோம். அதனால் நான் சரியாச்சு சார் அப்படின்னு. சரி சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் எப்படி அது தோணும், அவங்களுக்கெல்லாம் சரியாகுது அப்படின்னு கேட்டார். அவரை நான் என்னன்னு தெரியாமல் நிறுத்திக்கிறது. அது என்னன்னு தெரிலப்பா, அது எனக்குமே சரியாக தெரில. அது ஒரு சின்ன ட்ரிக்ஸு, ஆனால் சரியாகவும் எல்லாமேலாம் பொய்ன்னு சொல்லிட முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஆமாங்க, உண்மை தாங்க. நிறையா ஃப்ராடு தனங்கள் வந்து உலகத்தில் நடந்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து அது ஒர்க் அவுட் ஆக தான் செய்யுது. இந்த கண்ணில் கல் எடுக்கிறது அதுவுமே பொய்ன்னு தான் சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரில, ஆனால் அது வந்து ஒரு புரியாத புதிராகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்க மக்களே, வெயில் தாங்க போட்டு நொறுக்குதுங்க. உண்மையிலே அந்த போலீஸ் அண்ணன் வந்து ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி வந்து நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷம். இந்த காவல்துறை உங்கள் நண்பர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இன்றைக்கி தான் நான் உணர்ந்தேன். சரிங்க மக்களே, வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பாய் பாய்ங்க.